உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் டீ சாப்பிட்டீங்களா? வாங்க டீ சாப்பிட்லாம். என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த பதிவு. இப்போ எங்கள் ஊர் மாரியாய் கோயிலில் காப்பு கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் நாங்கள் முன்ன குடியிருந்த இடத்துல காப்பு கட்டியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பொண்ணுங்க. 3 பொண்ணில் பெரியக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் எங்கள் நடக்காவும் தான். எங்கள் நடக்காவுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா ஜாதகத்தில் எனக்கு ஆனதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஆகும், அவளுக்கு 3 நட்சத்திரம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது. அப்புறமேல் நிறைய பேர் சொன்னாங்க, பெரிய பிள்ளைய விட்டு சின்ன பிள்ளைக்கு பண்ணாத, நாளைக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை வரும், நாளைக்கு அந்த பிள்ளையோட ஃப்யூச்சர் பாதிக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஜாதகத்தில் இப்படி இருந்தது. போய் பூ போட்டனாலும் போய் கேட்டாங்க, குலதெய்வ கோயிலில் கேட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணாங்க. கடைசியில் எல்லா இடத்துலையும் இது காய் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. உத்தரவும் கொடுத்துருச்சு. சரின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அந்த வருஷம் நோம்பி போட்டிருக்கோம். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவையும் நான் நோம்பி கூப்பிட்டுருந்தேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்தாங்க. வந்துட்டு எங்கள் அப்பா அழுதுகிட்டே வந்தார். ஏங்கப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த டைமில் எங்கள் நடக்காவுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருந்தது. பொண்ணு ஓகே, மாப்பிள்ளை ஓகே, எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணி நிச்சயதார்த்த புடவை, உறுதி நகை எல்லாமே போட்டு போயிட்டாங்க. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, கல்யாணத்தை நடத்திடலாம், வேறு பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஏங்கப்பா திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையா இந்த பிள்ளைய விட்டுட்டு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பெருசு விட்டு சின்னது பண்ணுறதுக்கு என்ன காரணம், அப்போ இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நிச்சயதார்த்த புடவையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்புறமேலு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த நிமிஷம் உதிச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த கோயிலை நேராக நான் பாட்டுக்கு போனேன். ஈர துணியோடு ஒரு குடம் தண்ணி தலையில் ஊற்றினேன். ஈர துணியோடு அந்த கோயிலில் போய் அன்னைக்கு பூக்குழிக்கு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. பூக்குழி அன்னைக்குங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பூக்குழி விசேஷம் தான் பெரிய விசேஷமாக இருக்கும். பூக்குழி வெட்டியிருந்தாங்க. அந்த பூக்குழியில் போய் நான் சூடம் ஒரு 10 ரூபாய்க்கு சூடம் வாங்கி, எனக்கு நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, அவ்வளோ ஒரு வைராக்கியம், அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஒரு நம்பிக்கை, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, எனக்கு இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை அடுத்த வருஷம் அவங்க புருஷன் பொண்டாட்டி சமேதமாக வரணும், வந்துட்டாங்க அப்படின்னா நான் பூக்குழி உனக்கு இறங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டு அந்த ஆயா மேலே கண்ணீர் மல்க 100% நம்பிக்கை வச்சு அந்த சூடத்தை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் எப்படி தான் ஒரு ஆச்சரியம் அற்புதம் நடந்ததுன்னு எனக்கு தெரியல மக்களே. அதே மாதிரியே நடந்தது. அதே பொண்ணு அதே மாப்பிள்ளையே அதுக்கப்புறம் நான் முதல் வருஷம் பூக்குழின்னு இறங்குனதே நான் அந்த கோயிலில் தான். ஏன்னா ஒரு மாரியை சக்திங்கிறது நிஜமாலுமே மனுஷனை நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு. தெய்வத்தை நம்பினா கண்டிப்பாக கைவிட மாட்டாங்கங்கிறது நான் 100% உணர்ந்தேன். அதனால் எந்த ஒரு கோரிக்கையோ ஒரு வேண்டுதலையாக இருந்தாலும் மாரியாயிட்ட கண்டிப்பாக வைங்க, கண்டிப்பாக 100% நடக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.